ஓர் அடர்ந்த காட்டில் நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஓர் நாள் இரை தேடி வெகு தூரம் சென்ற நரியோ தாகத்தால் தவித்தது. எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் தண்ணீரை தேடி அலைந்தது. தூரத்தில் கிணறு ஒன்று இருப்பதை பார்த்த நரி கிணற்றின் அருகே சென்றது. கிணற்றின் கயிற்றில் ஒரு முனையில் வாளி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதை கண்ட நரி வாளியில் தாவி ஏறி அமர்ந்ததும் வாளி விறுவிறு என்று கிணற்றின் உள்ளே செல்லத் தொடங்கியது. நரி வயிறு நிறைய தண்ணீரை குடித்து தாகம் தணிந்து மேலே பார்த்தது. அடடா, சற்றும் யோசிக்காமல் இப்படி செய்துவிட்டோமே, இப்பொழுது எப்படி வெளியேறுவது என்று யோசிக்க தொடங்கியது. மேலிருந்து யாராவது கயிற்றை இழுத்தால்தானே என்னால் மேலே போக முடியும். என்ன செய்வது? ஐயோ! நேரம் ஆக ஆக நரிக்கோ அச்சம் தோன்றியது. அந்த நேரம் பார்த்து கிணற்றின் அருகே ஓநாய் ஒன்று வந்தது. கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்து, அடடா நரி ஐயா, உள்ளே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டது. நரி சற்று யோசிக்க தொடங்கியது. தன் தந்திர வார்த்தைகளால் ஓநாயை ஏமாற்ற நினைத்தது. நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறேன். என்ன அருமையான இடம் தெரியுமா? இங்கு மீன், கோழி, ஆடு எல்லாம் தருகிறார்கள் என்றது நரி. ஓநாயோ நரியின் ஆசை வார்த்தைகளை நம்பி சற்றும் யோசிக்காமல் கயிற்றின் மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த வாளியில் குதித்தது. அந்த வாளியோ சரசரவென்று கிணற்றின் உள்ளே போகத் தொடங்கியது. அப்பொழுது நரி அமர்ந்திருந்த வாளி மேலே வந்தது. நரி மேலே வரும்போது பாதி வழியில் ஓநாயை பார்த்து, நான் இப்போது சொர்க்கத்திற்கும் மேலான இடத்திற்கு போகிறேன் என்று கூறிக்கொண்டே மேலே வந்தது. மேலே வந்ததும் கிணற்றின் சுவற்றின் மேலே தாவி குதித்து தப்பி ஓடியது. பாவம் ஓநாய் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றது. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் பலமுறை யோசிக்க வேண்டும். மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி அதில் உள்ள உண்மைகளை ஆராயாமல் நாம் செயல்பட்டோமானால் அதனால் ஏற்படும் விளைவுகள் நம்மையே சேரும்.